Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம PGTRB Physicsல Unit 9 Nuclear Physicsல இருந்து 10 MCQ Test 5 கொடுத்திருந்தோம். So அதோட answers step by step explanation ஓட discuss பண்ணலாம். Okay. First question. A radioactive nucleus undergoes a series of decay according to the scheme. Here A0 gives இங்க என்ன கொடுத்திருக்காங்க alpha beta இங்க alpha A4 கொடுத்திருக்காங்க. So you want to find out the value A0 A1 A2 A3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். Okay, so if the mass number and atomic number of A0 இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா A0 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. A0 க்கு என்ன A0 are 180 and 72 respectively. Then A and Z atomic and mass number of A4 என்ன இந்த A4 ஓட atomic and mass number என்ன அப்படிங்கறத நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். Okay, so இங்க பார்த்தோம்னா as we know mass and charge of இப்போ ஆல்பாக்கு இங்க ஆல்பா இருக்கு இல்லையா அந்த ஆல்பாக்கு எடுத்துட்டோம்னா 4 and plus 2 பீட்டாக்கு என்ன வரும் 0 and minus 1 காமாக்கு 0 and 0 வரும். இதான் mass and charge நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? So இப்ப இதுல இப்போ A இங்க என்ன எடுத்திருக்கிறோம் A gives A1 A2 A3 A4 அப்போ ஆல்பா பீட்டா மறுபடியும் என்ன கொடுத்திருக்காங்க இங்க ஆல்பா அதுக்கப்புறம் காமா வரும். ஓகேவா? சோ அப்ப மாஸ் அண்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த எலக்ட்ரிக் கொடுத்திருக்காங்க. ஓகே, மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர். சோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 180 இங்க A0 கொடுத்துட்டாங்க 180 and 72 இது மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் 180யும் 72வும் கொடுத்திருக்காங்க 180 and 72. சோ அப்ப இதுல இருந்து 4 ரெடியூஸ் பண்ணனும். இதுல இருந்து என்ன பண்ணனும் 4 ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ இங்க 4A4 கொடுத்திருக்கனால நம்ம எவ்வளவு ரெடியூஸ் பண்றோம் 4 ரெடியூஸ் பண்றோம். அப்போ 176 இங்க என்ன வரும் 70 176 70. ஓகே, so அதுக்கப்புறம் 176 71. then next இதுல இருந்து 4 ரெடியூஸ் பண்ணா இங்க இருந்து ரெடியூஸ் பண்ணா வரும் நமக்கு 172. இங்க என்னது இது ஆல்பா இது பீட்டா மறுபடியும் என்ன வரும் ஆல்பா and காமா அப்போ 172 69 இங்கேயும் 172 69. ஓகே, so இப்போ undoubtedly நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் A 172 and 69 is the correct answer here. Okay, hope you understand. Then next so அப்ப என்ன கிடைக்குது mass and charge A4 is 172 and 69 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். The next second question, the counting rate from a radioactive source at T is equal to 0. It was 1600 count per second. எவ்வளவு கவுண்ட் கொடுத்திருக்காங்க T வந்து 0வா இருக்கும்போது அது எவ்வளவு செகண்ட்ஸ் 1600 count per seconds and T is equal to 8 seconds. It was 100 count per second. T வந்து 0வா இருக்கும்போது 1600 அதுவே T is equal to 8 seconds இருக்கும்போது 100 count per seconds. The counting rate observed at T is equal to 6 seconds இருக்கும்போது நம்ம எவ்வளவு count per seconds அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க the rate of disintegration or count rate of a radioactive material is called the activity of the radioactive substance. Okay, and it is denoted by என்ன லெட்டர்ல டினோட் பண்றோம் Aங்கற லெட்டர்ல டினோட் பண்றோம். சோ அப்ப the formula for radioactive கான ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா A is equal to A0 into 1 by 2 T divided by small t divided by capital T. இது radioactive கான ஃபார்முலா. இங்க A0 என்கிறது A0 is the radioactive at a time T is equal to 0. Okay, so அப்ப என்ன given என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு A0 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 1600 எப்போ T is equal to 0வா இருக்கும்போது 1600. so அதே மாதிரி A ஓட வேல்யூ என்ன வரும் 800 எப்போ T is equal to 8 இருக்கும்போது 8 seconds per count. ஓகேவா? so substituting these values in the above equation we can find the half life of the radioactive material. இந்த values எடுத்து போய் நம்ம எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இந்த ஃபார்முலா இருக்குல்ல radioactive formula இதுல வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so
அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? A க்கு என்னது 100. So அப்ப 100 is equal to 1600 into 1 by 2 whole power 8 divided by capital T. Okay. So on solve பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2 into 8 divided by capital T is equal to 16 கிடைக்கும். ஓகேவா? So the next, அப்ப capital T என்னது நமக்கு இங்க 2 seconds. Capital T ங்கிறது என்ன கிடைக்கும்? 2 seconds கிடைக்கும். So now T is equal to நம்ம என்ன calculate பண்றோம்? 6 secondsக்கு எவ்வளோ அப்படின்னு calculate பண்றோம். இதான் நம்ம இங்க கண்டுபிடிக்க வேண்டியது. T is equal to 6 செகண்டா இருக்கும்போது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த ஆப்ஷன்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்ப A is equal to இதே ஃபார்முலால ரேடியோஆக்டிவ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். A is equal to ஓகேவா? சோ இப்போ நம்ம ரேடியோஆக்டிவ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா A is equal to 200 count per second. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படினாவே நம்ம டைரக்டா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு டைம் ஆகுதே தவிர உங்களுக்கு கரெக்டா இந்த ஃபார்முலா தெரியுது அப்படின்னா நீங்களே கரெக்டா இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வந்துட்டு ஈஸியா ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது எல்லாமே ஹார்ட் டைப். ஓகேவா? தென் நெக்ஸ்ட், a freshly prepared radioactive source of half-life 2 hour, okay, எத்தனை hours? 2 hours, emits radiation of intensity which is 64 times the permissible level. The minimum time after which it would possible to work safely is, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா the intensity of radioactive decay after time t is, I of t is equal to what? இதான் எங்க ஃபார்முலா I0 e power minus kt. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹாஃப் லைஃப்ல நம்ம நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க பாத்துக்கோங்க. Hence half life is given t is equal to what? Log 2 divided by k is equal to 2h. Okay, so அப்ப என்ன பண்ணலாம்? k is equal to log 2 divided by 2 into h to the power of minus 1. So அப்ப the intensity must drop to 1 divided by 64. இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 64 times தான் permissible level. அப்போ 1 divided by 64 போட்டோம்னா it's present intensity to work safely. So I0 divided by 64. Okay, so அப்போ I0 divided by 64 இருக்கும்போது I0 e power minus t into log 2 divided by 2. Okay, so அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? small t log 2 divided by 2 into h to the power of minus 1. So அப்போ என்ன கிடைக்குது? log 64. இப்போ log 64 ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுன்னா நமக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சிடும். t is equal to 12 hours. T is equal to 12 hours எங்க இருக்கு? இந்த option A is the correct answer here. Okay, 12 hours is the correct answer. So நம்ம இது repeated இந்த questions எல்லாம் practice பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்ல. டைரக்டா நம்ம ஆன்சர்ஸ் போயிட்டு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ரிப்பீட் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே திருப்பி இந்த வீடியோஸ் பார்த்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. The next question, the increase in mass of water when 1 kilogram of water absorb 1 kilogram of water எவ்வளவு absorb பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 4.2 into 10 power 3 joule of energy to produce a temperature rise of 1 kilogram. Okay, 1 kilogram is water அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸி ஃபார்முலா தான். m is equal to e divided by c square. ஸோ இப்போ e ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 4.2 into 10 power 3 divided by the c squared value, speed value. ஓகேவா? So light ஓட speed value என்னது? 3 into 10 power 8 whole squared kilogram. So இப்போ இந்த ரெண்டுமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 4.7 into 10 power minus 14 kilogram. Okay, so option C is the correct answer here. Okay, ரொம்ப சிம்பிள். within a secondsல நீங்க வந்துட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுனா போட்டுடலாம். Okay, so the energy released during the fission of two heavy hydrogen or deuterium is, okay, so energy வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது during எப்போ fission time two heavy hydrogen or deuterium என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the reaction most readily visible is between the nuclei of the two heavy forms. என்னது? hydrogen and deuterium ரெண்டுமே the two heavy forms isotopes. அப்போ deuterium the tritium also. Okay, so each deuterium fission event releases 17.6 mega electron volt. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கும் டியூட்ரியமுக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவே ட்ரீட்டியம் கேட்டாலும் நீங்க என்ன எழுதலாம்? 17.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இது எழுதலாம். 2.8 into 10 power minus 12 joule compared with 200 mega electron volt for a uranium 235 fission and the
எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3 to 4 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் ட்ரிட்டியம் ஃபிஷன்ஸ். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர் 3.3 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஒரு நியூக்ளியர் பிசிக்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்ல நம்ம சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டே வாங்க. அப்பப்போ நாங்கள் டெய்லி வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டே வரோம். ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னாவே நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 6th question. As compared to C12 atom, C14 atom has. ஸோ இப்போ இந்த கார்பன் 12 கார்பன் 14 ஆட்டம் வந்து நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல புரோட்டான் வந்து எவ்வளவு இருக்கும்? கார்பன் 12 6ல புரோட்டான் 6, எலக்ட்ரான் 6, நியூட்ரான் 6. ஓகே, கார்பன் 14 6ல பார்த்தோம்னா புரோட்டான் 6, எலக்ட்ரான் 6, நியூட்ரான் 8. அப்போ நியூட்ரான் எவ்வளவு இருக்கு? 2 எக்ஸஸா இருக்கு. இதுல எலக்ட்ரான் புரோட்டான்லாம் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஸோ அன்டவுட்டபிளா என்ன ஆன்சர் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 எக்ஸஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் நோ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. புரோட்டான்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இதே கொஸ்டினையே நமக்கு எலக்ட்ரானுக்கு கேட்கறாங்க 2x நோ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ்னு போட்டோம். ஓகே, ஸோ அதுவே புரோட்டான் கேட்கும்போது அதுவும் என்னது? நோ எக்ஸ்ட்ரா புரோட்டான்ஸ். ஓகேவா? இதுல நியூட்ரான் மட்டும்தான் என்ன ஆகுது? 2 வேரிய எக்ஸஸ் ஆகுது. ஓகே, ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க வந்துட்டு ஆன்சர்ஸ் பண்ண ரெடியா இருக்கணும். The next question. Energy released in the fission of a single uranium-235-92 is 200 mega electron volt. The fission rate of uranium-235-92 filled reactor operating at a power level of 5 watt is. Okay. So, the power is equal to another energy released per second. Okay. So, 5 joule of energy is releasing per second and 1 joule produces 200 mega electron volt energy. So, the fission rate நம்ம எப்படி எழுதலாம்? 5 joules divided by இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 5 joules divided by 200 mega electron volt. So, it is equal to 5 divided by 20 into 5 divided by என்ன எழுதலாம்? 20 into 10 power 6 into 1.6 into 10 to the power of minus 19. ஓகேவா? So, அப்ப eta is equal to what? 5 divided by 12 into 10 power 15. So, final answer 1.5. Okay. 6 into 10 to the power of 14 seconds. Okay. So, option A is the correct answer here. 14ங்கிறதா. So, நம்ம குழப்பத்துக்காகவே இங்க 11லாம் கொடுத்திருப்பாங்க. 11 plus 11 minus 11லாம். So, answer வந்துட்டு 14 தான் கரெக்டான answer இதுல. The next question. In a given reaction. So, இங்க ஒரு reactions கொடுத்திருக்காங்க. இதுல radioactive radiations are emitted in the sequence of radioactive வந்துட்டு எந்த சீக்வென்ஸ்ல emitted ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆல்பா பீட்டா காமாவா இல்ல பீட்டா ஆல்பா காமாவா இல்ல பீட்டா காமா ஆல்பாவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டேப்லெட் காலம் நல்லா பாத்துக்குவாங்க. இது நீங்க நல்லா கிளியரா இருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுல என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is a beta decay as a proton gets added to the element. Okay. So, அதே மாதிரி it is a alpha decay இருந்துச்சு. So, helium atom is lost. Helium atom என்ன ஆயிடுது? Lost ஆயிடுது. So, it is a gamma decay as Z and A values remain the same. Okay. Atomic and mass value எப்படி இருக்கு? Remain the sameங்கிறாங்க. So, option B is the correct answer here. So, இப்போ radioactive radiations வந்துட்டு எப்படி என்ன சீக்வென்ஸ்ல எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீட்டா, ஆல்பா, காமா சீக்வென்ஸ். Option B is the correct answer here. Okay. The next, the nucleic carbon 13-6 and nitrogen 14-7 can be described as. Okay, so the isotopes, isobars, isomers இதுல இருந்து நிறைய repeated questions வரும். நம்ம சேனல்ல இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பத்தி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு டாபிக் வைஸ் இருக்கிற அந்த யூனிட் வைஸ் இருக்கிற அந்த டாபிக் கீழே என்னென்ன கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நல்லா நீங்க ஒரு டைமுக்கு 2 டைம் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃபார் கார்பனுக்கு எவ்வளோ இருக்கு? 13 6. ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 7. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃபார் நைட்ரஜன்ல என்ன இருக்கு? 14 7. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 7 வரும்.
So both the nuclei have equal number of neutrons, hence they are isotones. So இப்போ ரெண்டுமே 7 7 வருது, ஈக்குவலா இருக்கறனால என்னன்னு சொல்வோம், isotones. So option C is the correct answer here. Okay. The next, the ratio of the radii of the nuclei aluminium 2713 and deuterium 12552 is. So the option D 6:10 தான் கரெக்டான ஆன்சர். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். R is directly proportional to a power 1/3. So from இது எப்படி எழுதலாம், R is equal to R naught a power 1/3. So அப்போ R அலுமினியமா directly proportional to இங்க என்ன கொடுத்திருக்காங்க 27 whole power 1/3 போட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க டெரிட்டியம். So RTE directly proportional to 125 whole power 1/5. Okay. So aluminium divided by R aluminium divided by R tertium is equal to 3 divided by 5. So 6:10. இந்த 6:10க்கு பதிலா 3:5 கொடுத்திருந்தாங்களாலும் அந்த ஆன்சரும் கரெக்ட் தான். So இந்த ரெண்டு ஆன்சர்ல எது வந்திருந்தாலும் நமக்கு என்னது, இந்த ஆன்சர் கரெக்ட். Hope you understand. Step by step உங்களுக்கு clear explanations கொடுத்திருக்கோம். So if you like my channel, please subscribe, share your friend circle. Okay. If you have any doubt means put into the comment box. Thank you. All the best.